ஸ்டாமினாவை அதிகரிக்கும் அற்புதமான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல நீங்க பார்க்க போறோம். நீங்க எப்போதுமே சோர்வாக இருக்கீங்க, எந்த ஒரு செயலையுமே உங்களால் சரியாக செய்ய முடியல அப்படின்னா உங்க உடலின் ஸ்டாமினா மிகவும் குறைவாக உள்ளது என்று அர்த்தம். உடலின் ஸ்டாமினா போதிய அளவில் இருந்தால்தான் உடலில் நடைபெறும் வழக்கமான செயல்பாடுகள் சீராக நடக்கும். ஸ்டாமினா இல்லாவிட்டால் எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய முடியாமல் நமக்கே நம் மீது ஒரு விதமான எரிச்சல் ஏற்படும். உடலின் ஸ்டாமினாவை அதிகரிக்க ஒரு சில உணவுகள் உதவும். அந்த உணவுகளை அன்றாடம் உட்கொண்டு வந்தால் உடலின் ஸ்டாமினா சீரான அளவில் இருக்கும். அந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது. உடலில் ஆற்றலை அதிகரிக்க கார்போஹைட்ரேட் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. எனவே உங்கள் ஸ்டாமினாவை அதிகரிக்க சர்க்கரை வள்ளிக்கிழங்கை கிடைக்கும் போதெல்லாம் தவறாமல் வாங்கி உட்கொள்ளுங்கள். அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் உடலின் ஆற்றலை அதிகரிக்க உதவும். குறிப்பிட்ட ஹார்மோன்களின் உற்பத்திக்கு மிகவும் உதவும். ஒரு வாழைப்பழத்தை உடற்பயிற்சி செய்யும் முன்பு உட்கொண்டால் நீண்ட நேரம் நன்கு உடற்பயிற்சியில் ஈடுபடலாம். அடுத்தது காஃபி. காஃபியில் கார்பைன் ஏராளமாக இருப்பது அனைவருக்கும் தெரியும். கார்பைன் என்னும் பொருள் மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்மை சுறுசுறுப்புடன் இருக்க செய்யும். எனவே நீங்கள் சுறுசுறுப்பின் இருப்பது போல உணர்ந்தால் ஒரு டம்ளர் காஃபியை குடியுங்கள். அடுத்தது அவகேடோ. அவகேடோ என்னும் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளது. இது உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான அளவு ஆக்சிஜனை வழங்கி உடலின் ஸ்டாமினாவை மேம்படுத்தும். ஆகவே முடிந்தால் தினமும் ஒரு டம்ளர் அவகேடோ மில்க் ஷேக் குடித்து வாருங்கள். அடுத்தது முட்டை. முட்டை மிகவும் சிறப்பான மற்றும் ஆரோக்கியமான உணவுப் பொருள். ஒருவர் தினமும் ஒரு முட்டையை உட்கொண்டு வந்தால் நாள் முழுவதும் நன்கு சுறுசுறுப்புடன் இருக்கலாம். ஏனெனில் இதில் புரோட்டீன் அதிகமாக உள்ளது. மேலும் இது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். அடுத்தது ஓட்ஸ். இது மற்றொரு ஆரோக்கியமான காலை உணவு. ஓட்ஸில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது. இதனை காலை உணவாக உட்கொண்டால் நாள் முழுவதும் உடலின் ஸ்டாமினா நீடித்து நிலைத்திருக்கும். மேலும் இது உடல் எடை குறைக்க நினைப்போருக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்கிறது. அடுத்தது வேர்க்கடலை எண்ணெய். வேர்க்கடலை எண்ணெயில் புரோட்டீன் மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி அமிலங்கள் அதிகமாக உள்ளது. இவை இரண்டும் ஒன்றாக உடலினுள் வினைபுரியும் போது உடலின் ஆற்றல் மேம்படுத்தப்படும். தசைகளின் வளர்ச்சியும் அதிகம்.